ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு மேங்களூர் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி கோபி மஞ்சூரியன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, இப்போது இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மினிமம் 1/2 மணி நேரம் அளவுக்கு மேரினேட் ஆகணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு காலிஃப்ளவர் கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ குடமிளகா கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துட்டு இப்போ 1/4 கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இது 3 டேபிள் ஸ்பூன், 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும் டொமேட்டோ கெச்சப். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே ஈவனாக கோட் ஆகிற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சூடாக சர்வ் பண்ணலாம்.
ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வச்சு இதை வதக்கிட்டு இருந்தோம்னா அதோட கிறிஸ்பினஸ் போயிடும். இப்போ நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது வெளியே ரொம்பவே கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்குங்க. இப்போ இதை சூடாக எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.